பாருங்க, அந்த அதிபதியை குறித்து ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த நாட்டிலே இரண்டாவது தலைவனாக இருந்தான் என்று சொல்லி அந்த ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்றது அவர் கவர்னர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு எப்படி இருக்கலாம்? என்ன இருந்தது? ஆசை இருந்ததா? பார்த்தீங்களா? என் அருமை தேவச்சனமே, உங்களுக்கும் அப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு என்ன வேண்டும்? ஆசை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளப்படுத்துகிறார். என் அருமை தேவச்சனமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் பாருங்க, ஐயா வாசித்தாங்க. ஆமா, கன்வென்ஷன் கூட்டம், உபவாச ஜெபம், ஆமா, இப்படிப்பட்ட ஆலயத்தில் தொடர் நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதிலே ஆண்டவருடைய வசனங்களை கேட்பதற்கு தான் என்ன வேண்டும்? நமக்கு ஆசை வேண்டும். பாருங்க, ஏன்னு சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாகும்? விடுதலையாகும். பாருங்க, எண்ணற்ற ஜனங்கள் கட்டுண்டவர்களாக அறிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஐயா தருத்திரங்களினால் சிக்கொண்டு கிடக்கிறாங்க. இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்தும் பொழுதுதான் அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் அருளப்பட்ட தினம் என்று சொன்னாங்க. அண்ணன் சொல்லும் பொழுது சொன்னாங்க, பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்று கேட்டார்கள். பாருங்க, அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 31:5. என்னமா சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யத்தக்கதான ஒரு தேவ ஆவி. அப்படிதான் இழைத்தவனுக்கு சமயத்திற்கேற்று பேசும்படியாக கல்விமான நாள் கர்த்தர் எனக்கு தந்ததினால் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆவி சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யத்தக்கதான ஒரு ஆவி. அதான் அந்த ஆவியானவர். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த ஆவியானவர் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாக காணப்படுவதற்காகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்படுகிறார்? தந்திரப்படுகிறார். ஐயா, அந்த பரிசுத்த ஆவி உலகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியிலே சத்தியத்தை கேட்க கேட்க அந்த ஆவி என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே என்ன கொடுக்கும்? அனல் உண்டாக்கும். அந்த அனல் விரலை என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரிய செய்யும். ஐயா, சுவிசேஷம் பரவாத இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்ல வைக்கணும். நற்செய்தி கிடைக்காத இடங்களிலே நற்செய்தியை சொல்ல வைக்கணும். ஐயா, எத்தனையோ மக்கள் உபத்திரவப்பட்டு கிடக்கிறாங்க, பாவப்பட்டு கிடக்கிறாங்க, வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க, நெருக்கப்பட்டு கிடக்கிறாங்க. தெய்வம் யார் என்று தெரியாமல் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழைத்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் வெளியே நின்று கொண்டிருக்கிறது. என் அருமை தேவச்சனமே, உனக்கு அதை குறித்து அக்கறை இருக்கலாம். என் தாய் திருச்சபையே, அதற்கு உனக்கு அக்கறை இருக்கலாம். அந்த பெரும் கூட்டம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் உள்ளே வர வேண்டுமே. ஒரு ஜனம் கர்த்தரை சேவிக்குமே, அது தலைமுறை தலைமுறையால் ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படுமே. அந்த சந்ததியாருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு தான் அந்த தேவ வசனத்தின் மேல் என்ன வேண்டும்? நமக்கு ஆசை வேண்டும். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோபு 33:32. 662 பார்ப்போம். அவன் எதாவது ஆசையா? யோகுக்கு நீதிமானாக வாழ வேண்டும் என்று ஆசை. ஏனென்று சொன்னால் நீதிமானுக்கு பூமியில என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யப்படும்? கனி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐயா, நீங்கள் எல்லாம் நீதிமான்களாக மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்கிறார். யோபை குறித்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சொல்றது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தான். அதுதான் என் அருமை தேவச்சனமே, ஒரு நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி என்ன? உத்தமனாக இருக்க வேண்டும், சன்மார்க்கனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து தீமை
விலகுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழாப்படுத்துகிறார். என் அருமை தேவச்சனமே, தீமையை எழுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அங்கே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அதுதான் அந்த ஆவி. சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யத்தக்கதாக சகல ஞானத்தையும் அறிவிலும் புத்தியிலும் கல்வியிலும் நானே சிறந்திருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். என் அருமை தேவச்சனமே, உன்னை நீதிமானாக உன்னை நீதிமாட்டியாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழாப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 658 பக்கம். ஆமென். எதுக்குமா ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு? பெண்மாரிக்கு ஒரு ஆசை இருந்ததா? பதிலா என் அருள் தேவச்சனமே, என்னுடைய கிறிஸ்தவ உலக சந்ததியே, பின்மாறி மழை தேசத்திலே பெய்ய வேண்டும். அது அப்போ முதல்ல எங்க வேண்டும்? சபைக்குள்ளே பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அப்படித்தானே? அப்பதான் தேசத்துல என்ன பெறப்படும்? பின்மாறி மழை ஊற்ற வேண்டும். பாருங்க, ஒரு சாமராட்டக்கல் காலேஜ் 1000 ரூபாய் அந்த அம்மா அங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. வெளிநாட்டு அவங்க இந்தியாவை பார்த்ததில்லை, இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, அவங்களுடைய பெண்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஐயா, அவங்க தோற்சியை கூட போட முடியாம வழிகட்ட வேண்டிய ஒரு கொடுமையின் காலத்தில் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு கல்வி அறிவு இல்லாதனால விதியை நினைத்து நொந்தவர்களாக வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்காங்களே என்று சொல்லி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த சாராட்டக்காரன்